கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுபவரே என் சகோதரனும் சகோதரியும் தாயும் ஆவார். மார்க் 3:35. இறைவா, திருவுளத்தை நிறைவேற்றவே நான் வந்தேன் என்று உரக்க கூவி அர்ப்பணத்தை வெளிப்படுத்தினீரே. நீர் உமது வாழ்க்கையில் உமது சொல்லிலும் செயலிலும் வானகத் தந்தையின் திருவுளத்தை சித்தத்தை நிறைவேற்ற துடித்தீர். நீர் கல்வாரியில் இன்னுயிரை அர்ப்பணிக்கும் அந்த இறுதி வேளையிலும் உமது கையில் நாவியை ஒப்படைக்கிறேன் என்று ஒப்படைத்து உம்முடைய முழுமையான அர்ப்பணத்தை தந்தைக்கு கொடுத்தீர். எங்கள் தாய் மரியா தன் வாழ்வையே தேவ திருவுளத்திற்கு அடிமை போன்று அர்ப்பணித்தவர். தேவ வாக்கு தன்னை தேடி வந்த பொழுது அந்த வாக்குக்கு தன்னை முற்றிலும் அர்ப்பணித்தார். தேவ திருவுளமே என் வாழ்வில் நிகழட்டும், அதுதான் என் வாழ்வின் முழு முதல் கருப்பொருள் என்று வாழ்ந்தார். அவர் தம் வாழ்வில் சந்தித்த அத்தனை இடர்கள், தடைகள், துயரங்கள், புறக்கணிப்பு இவற்றில் தேவனை முதன்மைப்படுத்தினார். அவரைப் போல தேவ திருவுளத்திற்கு அர்ப்பணித்து முதலிடம் கொடுத்து வாழ்ந்தாள். நாங்களும் சகோதரனாக சகோதரியாக ஏனும் தாயாகவே மாற முடியும். உம்முடைய குடும்பத்தில் நாங்களும் உறுப்பினராக மாற முடியும். எங்களின் இன்றைய வாழ்வில் நாங்கள் தாய் மரியைப் போல தேவ சித்தத்திற்கு அர்ப்பணித்து வாழ எங்களுக்கு வரம் தாரும்.